நடிகர் எஸ்.வி. சேகர் நம்மோடு இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகி இருக்கிறார். அவருடைய மறைவை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய இரங்கல் குறிப்பை இங்க நீங்க பதிவு பண்ணலாம் சார். என்னுடைய நல்ல நண்பர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்க சினிமாவில் ஒன்னா டிராவல் பண்ணியிருக்கோம். நல்ல நடிகர், சிறந்த நடிகர், எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல தலைவர். அவர் நடிகர் சங்கத்துல அவர் தலைவராக இருந்த போதுதான் நடிகர் சங்கத்தின் கடன் அடைக்கப்பட்டது. அது வரைக்கும் நடிகர் சங்கத்துக்கு கடன் இருக்குன்னு சொல்லி கடன் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க போது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து சிங்கப்பூர், மலேசியால போய் ஷோ பண்ணிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு அந்த கடனை முழுசா அடைச்சவர் விஜயகாந்த். அதே போல எந்த மாநிலத்து நடிகராக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அன்பினாலையும் அதிகாரத்தினாலையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அதே போல அவருடைய ஆபீஸ்ல தினசரி சுமார் 200 பேர் குறைஞ்சபட்சம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சாப்பாடு, மத்தியானம் லஞ்சு. அது பல வருஷங்கள், ஏதோ ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை, பல வருஷங்கள் தொடர்ந்து அடுத்தவர்கள் பசியோடு இருப்பதை பொறுக்காத ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த். அதே போல சினிமா ஷூட்டிங்ல தனக்கு என்ன சாப்பாடு வருதோ அதே லெவல் ஆஃப் சாப்பாடு தான் அந்த யூனிட்ல கடைசி ஆள் வரைக்கும் கொடுக்கப்படணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பார். ஒருத்தருக்கு பிரியாணி, ஒருத்தருக்கு புளி சாதம் அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார் அவர். இல்ல, அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கொண்டவர் தான் விஜயகாந்த். அந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கிட்ட, நம்ம நல்ல விஷயங்களை அவர்கிட்ட பார்க்கலாம். அதே போல தைரியசாலி, அரசியலுக்கு வருவேன் அப்படின்னா வந்து காமிச்சாரு. முதன் முறையாக தனித்து 234 தொகுதியிலையும் நின்று இந்த தொகுதியில ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்ன தொகுதியில நின்று ஜெயிச்சவர் விஜயகாந்த். 2வது முறை அவர் எதிர்கட்சி தலைவரானார் 29 எம்எல்ஏக்களுடன் சேர்ந்து. பொதுவாகவே விஜயகாந்த் வாழ்க்கையில விஜயகாந்தை நம்பினவங்களை விஜயகாந்த் ஏமாத்தினது கிடையாது. ஆனா விஜயகாந்த் யார நம்பினாங்களோ அவங்க விஜயகாந்தை ஏமாத்தின சம்பவங்கள் நடந்தது. அதுதான் சினிமால 150 படங்கள் நடிச்சிருக்கார். எனக்கு வேற மொழி படம் வேண்டாம், தமிழ் படம் போரும் அப்படின்னு சொன்ன ஒரு தமிழ் உணர்வு மிக்க ஒரு கலைஞன். அது புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பட்டம் தானு அவர்கள் கொடுத்தது. ரொம்ப நியாயமான ஒரு பட்டம் அது. அது இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். அவருக்கு இறுதி அஞ்சலி வரக்கூடிய கூட்டத்தை நேற்றுக்கு காலையிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த கூட்டம் குறையவே இல்லை. இது தானா சேர்ந்த கூட்டம் தான். இது கூட்டம்னு கூட சொல்ல மாட்டேனா, இது ஒரு விசுவாசம், நன்றி எல்லாம் கலந்தது. அதே போல தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களை அப்படியே அரசியலுக்கும் கொண்டு வந்தார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய பெருந்தன்மை. ரசிகர் மன்றத்தை நீ அப்படியே ரசிகர் மன்றமா வச்சுக்கிட்டு அரசியலுக்கு நான் வேற ஆளை போட்டுக்கிறேன் அப்படின்னு இல்ல. சைக்கிள்ல பஞ்சர் ஓட்டுறவங்களாக இருந்தா கூட நான் அவருக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்க வச்சு ஜெயிக்க வச்சவர் அவர். அவருக்கு பார்சாதின்னு ஒரு அசிஸ்டன்ட், இன்னி வரைக்கும் அவர் தான் அசிஸ்டன்டாக இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்துக்கும் நேர்மைக்கும் அவர் மிகப்பெரிய மரியாதை கொடுக்கக்கூடியவர். என்ன சேகர் சார் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அது ஒரு சினிமா துறையில நலிந்த கலைஞர்கள் யார் வந்தாலும், என்ன உதவியும் கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய அந்த மனோபாவம் அவர்கிட்ட பெருசா இருந்தது. அது குறையவே இல்லை கொஞ்சம் கூட அவருக்கு. அதுதான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது கடைசி வரைக்கும் அவருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டதே ஒழிய அவர் புகழ் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அவர் செய்த தான தர்மங்கள், கடவுள் நம்பிக்கை எல்லாத்துக்கும் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு நிச்சயமா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மனிதன் இறந்த பிறகு எங்கேயோ அந்த ஆத்மா சொல்லக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அது கண்டிப்பாக 100%
அவருக்கு வந்து அந்த சொர்க்கத்துக்கு உண்டான பாதை கண்டிப்பாக இருக்கிறது. அதுதான் முக்கியமான சார், ஒரு இணைப்பில் இணைந்த பெரிய உங்களுடைய இரங்கல் குறிப்பை இங்க பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார். இயக்குனர் சீனு ராமசாமி நம்மோடு இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகி இருக்கிறார். அவருடைய மறைவை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய இரங்கல் குறிப்பை இங்க நீங்க பதிவு பண்ணலாம் சார். மாமனிதர் வள்ளல் திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அதாவது இப்ப குறிப்பா எங்க துறையில, சினிமா துறையில புதியவர்களை, திறமையான புதியவர்களை யாரும் அவ்வளவு எளிதா நம்புறது கிடையாது. நிறைய புறக்கணிப்பாங்க, வாய்ப்புகள் கிடைக்காது. பல திறமசாலிகள் வாய்ப்பு கிடைக்காமயே தன் காலத்தை கழிச்சிருக்காங்க. ஆனா கேப்டன் அவர்கள் தான் வந்து நிறைய புதிய இளைஞர்களை வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். நிறைய புதிய நடிகர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தார். தனக்கு ஈக்குவலான கேரக்டர்ஸை அவர் தன் படங்கள் மூலமா தந்து நிறைய பேர் நம்பி இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு ஊக்கப்படுத்தி நிறைய புதிய இயக்குநர்களை உருவாக்குனவர்னா அவர் கேப்டன் தான். அது இல்லாம கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு நான் சொல்லுவேன், திரைத்துறை சாராமல் இருக்கக்கூடிய எவ்வளவோ பேருக்கு கல்வி உதவி அவர் செஞ்சிருக்காரு. ஃபீஸ் கட்டிருக்காரு. வெள்ளி சனி ஞாயிறு, சனி ஞாயிறுல அவங்க வீட்டு வாசல்ல கியூ நிற்கும். நானே ஒரு சாட்சி. என்ன அறைக்கு வந்த ஒரு முதியவரை வந்து கூட்டிட்டு நான் போனேன். போகும்போது நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த இன்ஃபுளுன்ஸ்ல அந்த கூட்டத்தை மீறி உள்ள போயிட்டேன். உடனே ஒரு கேப்டன் இருந்தாங்க. அப்ப நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப கேப்டன் இருந்தாங்க. ஒரு துண்டு போட்டு, ஒரு வேஷ்டி கட்டி, ஒரு பனியன் போட்டு சிம்பிளா உட்காந்துருந்தாரு ஒரு ஓரத்துல. போன உடனே கையில வாங்கிட்டாரு. வாங்கின உடனே ஒரு கேட்டு போனது 1 வருஷம் ஃபீஸ் தான். அப்ப அடுத்த வருஷம் யாரு கட்டுவான்னு கேட்டாரு. நீங்க பாப்பா எங்க படிக்குது அப்படின்னு கேட்டாரு. இங்க இருந்து ஹாஸ்டல்ல தான் படிக்குது, எங்க வீட்டுக்கும் காலேஜுக்கு 100 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாப்ல. சொன்ன உடனே இவர் கேட்டு போனது 1 வருஷம் ஃபீஸ் தான். ஆனா கேப்டன் கொடுத்தது வந்து 2 வருஷம் ஃபீஸோட சேர்த்து ஹாஸ்டல் ஃபீஸும் சேர்த்து செக் போட்டு அந்த காலேஜுக்கு செக் போட்டு கையில. இதை நேரடியா நானே பார்த்தேன். என்னுடைய தங்கையோட திருமண இது வரவேற்பு கொடுக்கறதுக்காக நடிகர் ராஜேஷ் சார் தான் என்னை கூட்டு போனாங்க சார்கிட்ட. 2016 அவரோட கல்யாண மண்டபத்தில் இருந்தாரு. போய் பார்த்த உடனே வாங்கி பார்த்தாரு. சரி, நான் நீங்க ஒரு சின்ன மாநாட்டு இருக்கு, அதனால வர முடியாதுன்னு சொல்லி அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு தகவல் சொன்னாரு. இப்படிதான் என் மேல ஒரு பொய் வழக்கு போட்டாங்க, நீதிபதிக்கு ப்ரெஷர், ஆனா அவர் தீர்ப்பு எழுத மாட்டேங்கிறாரு. என்னன்னு கேட்டா, நீதிபதி படிச்சது ஏதோ என்னால படிச்சிருக்காரா அவரு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி நான் என்னை படிக்க வச்சதுக்கே நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொன்னாரா அப்படின்ட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே அவரு என்கிட்ட சொன்னார். அப்படி பிறருக்கு தருவது ஒரு ஹீரோயிசமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தர்மம் செய்வது ஒரு ஹீரோயிசமா தன் வாழ்நாள்ல அவர் வச்சிருந்தார். அதை நடைமுறைப்படுத்தினார். சமபந்தி போஜனம் சினிமாவில் வந்ததுக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். தன் துறை சார்ந்த அந்த நடிகர் சங்க கடனை எல்லாம் அடைச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு நாளும் அடுத்தவங்களோட கஷ்டத்துக்காக வந்து நான் கிட்டத்தட்ட நான் சினிமாவுக்கு வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷமா அவருடைய ஒவ்வொன்னா நான் கேட்டு நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன். குறிப்பா இதை நேரடியா நான் பார்ப்பேன். எனக்கு 23 வயசு. இந்த உதவி அவர் செய்யும் போது அதுல இருந்து நான் அவர் மேல ரொம்ப தீராத ஒரு காதலே ஆகிட்டேன். இப்படி ஒரு வள்ளலுடைய மறைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய பேர் இழப்பு. தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, அவரால் நன்மை பெற்ற எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. படிச்சு இன்னைக்கு ரொம்ப உயர்ந்த பதவிகள்ல இருக்காங்க. ஸோ அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு, அவங்க கட்சிக்காரங்களுக்கு, குறிப்பா அவரை இந்த நோயுற்ற காலத்துல பேணி காத்த அவங்க குடும்பத்தார், அவங்க உள்ளங்கையில வச்சு பேணி காத்த அந்த குடும்பத்தார், தம்பிகள், அந்நியர், இப்படி எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்படி வைகை நதி அதனுடைய புகழ் எப்படி மறையாதோ, எப்படி மதுரை மீனாட்சி அம்மன் அந்த கோபுரங்களின் புகழ் மறையாதோ, அது மாதிரி கேப்டன்
விஜயகாந்த் அவர்களின் புகழ் என்னைக்குமே இந்த மாமன்றத்தில் நிலைச்சிருச்சு, அந்த மக்கள் மனசுல எப்பயுமே இருக்கும். அவர் புகழ் வாழ்க. சார், இணைப்பில் இணைந்து அவர் உடனான அந்த பயண நினைவுகளையும் இரங்கல் குறிப்பையும் பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்.